வார்த்தை இல்லை உமையாகின்றதோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன மாதிரி வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ண போறோம்னா ட்ரெண்டிங்கான மீம்ஸ், ட்ரெண்டிங்கான வீடியோஸ், அதுக்கு தான் ரியாக்ஷன் பண்ண போறோம். வாங்க சட்டுப்பட்டு வீடியோக்குள்ள போலாம். பெண்ணின் அழுகைக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்னவா இருக்கும் சார்? ரொம்ப ரொம்ப பாவம். எதுக்கு இப்படி அழுகுறாங்கன்னு தெரியல. மைக்ரோஸ்கோப்ல பாக்குறாங்க, காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். சட்டப்பட்டு கண்டுபிடிக்கிறா, பாப்போம் என்ன காரணம். சரி, டைமண்ட் நெக்லஸ், மேக்கப் ப்ராடக்ட், இப்படி அப்பார்ட்மெண்டா? ஒரு பொம்பளை அழுகுது அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு தட்டி கேட்க முடியும். தப்ப ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ட்டு ஏதாச்சும் ஆறுதலாக வேணா இருக்கலாம், ஆறுதலாக வேணா கொடுக்கலாம் மனசுக்குன்னு. அதுக்குன்னு இவ்வளோ டைமண்டு, இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி நெக்லஸ்ஸு, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. பெண்களே, ஆண்களிடம் மனதை எதிர்பாருங்கள், பணத்தை எதிர்பார்க்காதீர்கள். நான் வந்து எல்லா பொண்ணுங்களையும் சொல்லலை, அம்பிக்கு அண்ணியன். கோபம் வருதுடா. இல்ல, நான் எதுக்கு இதுக்கு சிரிப்பு வருது கோபமா வருது அப்படின்னு சொன்னா, நான் ரீசெண்டா ஒரு வீடியோக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன். அதுல ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ல ஒர்ஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு இருந்தாங்க. ஏன்னா ஒர்ஸ்ட் பிஹேவியர் அப்படின்றாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கதான் தெரிஞ்சு, ஓ நம்மளை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சியில இவங்க மட்டும் சொல்லலாம், அதை எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையில வீடியோ வச்சுட்டு சொன்னா அது தப்பாடா. என்னங்கடா அது? வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருக்காங்க மேக்கப். ஐத்தியம் இருக்கும் அந்த பொண்ணு. இல்ல, எவ்வளவு அழகா அந்த ஒருத்தவங்க எவ்வளவு அழகா மேக்கப் போட்டு விட்டுருந்தாங்க அந்த பொண்ணுக்கு. அழகா இருக்குன்னா இல்லையா அப்படின்றத கண்ணை கசையை பார்க்குது. இந்த மாதிரி ஆள்லாம் ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் சொல்ல விரும்பல. போங்கடா. எதுக்குண்ணே என்ன போடதான்? Oh my god, வேற லெவல் டபுள் மீனிங். எஸ், இந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங்கை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. டபுள் மீனிங்கை விட இது எடிட் பண்ணியிருக்கிறது தான் வேற லெவல். அது எடிட் பண்ண மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு கைக்கு ஒரு முத்தம், இல்லை விரலுக்கு ஒரு முத்தம், அதை யோசிச்ச தலைக்கு நெத்திக்கு ஒரு முத்தம். உங்க அப்பா உங்களுக்கு புரிஞ்சா? அவ்வளவு மூளை இருக்கிறவரை எப்படி விட்ட சித்தி? அப்பா அவன் விட்டதுனாலதான் நீ எனக்கு பிறந்த அறிவு. அவன் விட்டதுனால என்ன இது? நம்ம நாடு எதை நோக்கியா போயிட்டு இருக்கு? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. ஏன்டா நம்ம நாட்டுல இப்படி இவ்வளவு டபுள் மீனிங்? ஏன்டா, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? அடடா, இத பூட்டி வச்சிருக்காங்களே. சின்சியனா டக்ளஸ் பாரு, சின்சியன். சீக்கிரமா வால்வ திறந்து விடுங்க. சின்சேன் குட்டி குஞ்சான் இல்லை, புழுக்க குஞ்சான் கிடையாதாங்க. அவனை என்ன மாதிரி குஞ்சான்னு சொல்ல முடியாது. குட்டி குஞ்சான்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தக்கூடாது. இன்னும் குட்டி குஞ்சானுங்கெல்லாம் குட்டி குஞ்சானவன். நீங்க கல்யாண பந்தியில உட்காரும் போது ஒரு பக்கம் வயசானவங்களையும் இன்னொரு பக்கம் சின்ன பசங்களையும் உட்கார வச்சிடணும். அப்படி நீங்க உட்கார வச்சிட்டீங்கன்னா சிக்கன் பீஸ் வேணாமா? இருக்கட்டும், சாப்பிடுங்க ஆண்டி. என்னால சாப்பிட முடியலமா, மாஸ்டர் பிளான் ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சுமா. இந்தாங்க. மிஷின் பாஸ், இம்பாசிபிள் மிஷினே பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நான் கூட நிறைய டைம் பண்ணியிருக்கேன். நான் வந்து எங்கள் பாட்டி கூட இந்த எங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்க கூடலாம் சாப்பிட போயிருக்கேன். அவங்க வந்து என்னென்னா சாப்பிடும் போது என் அள்ளியில கொடுப்பாங்க இந்த மாதிரி, நீ சாப்பிட முடியல அப்படின்னு. இது எல்லாருக்குமே நடக்கிறது தான்.
நந்தினி 8 போடுற வீடியோ கிராஸாவா லெஃப்ட் திருப்புமா Sound கேட்டாலே comedy ஆ இருக்கு. திருப்பு இன்னொரு திருப்பு dialogue ஆக்சன் கேட்டாலும். குடு கிராஸாவா நல்லா இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் வந்து, ஆனால் இதை பார்த்து பார்த்து செம்ம காமெடி. அது கூட அதை கட்டி எடிட் பண்ணி போட்டு விட்டுருக்காங்க. தரமாக தான் இருந்துச்சு. உனக்கு ஆண்டவன் அள்ளி கொடுத்துருக்கான், எனக்கு கிள்ளி தான் கொடுத்துருக்கான். கிள்ளி கொடுத்துருக்கான்னா எதை? நீ அப்படி சொன்னா எனக்கெல்லாம் ஆண்டவன் வெறும் புள்ளி தான் வச்சிருக்கான். வாட்? கிசுக்கு அது கூட தரல. என்ன சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே புரியலை. யாருக்காச்சும் புரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அது கெட்ட வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்ல வேணாம். ஏன்னா எனக்கு எதுவுமே புரியலை. புரியாதனால தான் கேட்குறேன். ஓ மை காட், என்னடா ஏய் எல்லாரும் ஒரு ஆப் வந்துருச்சு அப்படின்றதுக்காண்டி எல்லாரும் அதில் போட்டு எடிட் பண்ணி அவமானமாக இருக்கடா. எனக்கு அவமானமாக இருக்கடா. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? மக்கள் இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்க. மிருகத்தனமாக நடந்துக்காதீங்களா. தவறு செய்து விட்டாய் சிவகாமி. எங்களை பார்த்தா அணில் குஞ்சுனே, நாங்க அணில் குஞ்சு கிடையாதுன்னா கிளி குஞ்சு. உங்களுக்கு எப்படி குஞ்சிருக்கு? ஓ மை காட், எவன் அந்த மாதிரி எடிட்லாம் பண்ணது? அதுவும் நம்ம அணில் நண்பர், நம்ம அணிலே இப்படிலாம் எடிட் பண்ண உங்களுக்கு எப்படா மனசு வருது? அவர் அணிலோட சாகசம் தெரியுமாடா உங்களுக்கு? ஓகே கைஸ், வீடியோவோட முடிச்சுக்கலாம். வீடியோவில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரியான வீடியோக்கெலாம் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா பை பை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.